சரி, அடுத்து அப்படியே நிர்வாகியை பத்தி ஒரு டாக் அந்த ஸ்பேஸ்ல வருது. அதையும் கேட்டுவாங்க. அப்புறம் வந்து அந்த இவங்கள வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அன்னைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி, ஈசிஆர் அண்ணன் சரவணன் என்ன ஆச்சுன்னா, பொங்கலுக்கு இப்பயே நான் காசு தரேன்னு சொல்லிட்டு ரூ. 2000 குடுத்தாரு ப்ரோ. அந்த ரோஹிணி தியேட்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த நான் 2, 3 வாட்டி பார்த்தேன். அந்த என்ன சொல்லுங்க சொல்றது, சொல்லுங்க. அந்த அந்த சாட்டை மாரி ஒண்ணு எடுத்துட்டு இப்படி அடிப்பானுங்க. பிச்சைக்காரங்க மாரி ஒருத்தங்க வரும். ஆமா ஆமா. குழந்தைய தூக்கிட்டு அவங்க அவங்க அந்த அவங்கலாம் அன்னைக்கெல்லாம் இவங்கலாம் விடவே கூடாதுன்ட்டாங்க. பிரச்சனை வரும் அன்னைக்கெல்லாம். அது வந்து முன்னாடியே சொல்ட்டாரு. பொங்கலுக்கு ப்ரோ எவனா ப்ரோ ராஜா வேணும்னு ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ இதெல்லாம் ஆ. இதெல்லாம் இதெல்லாம் பேச வேணாம், இதெல்லாம் பேச வேணாம், வேணாம் வேணாம் அதான் இல்ல அதான் பிரச்சனை வரும். அதனால நீங்களும் அன்னைக்கு வந்து நின்னுட்டு இருக்க வேணாம். இவங்கலாம் விட வேணாம்னு சொல்லிட்டாங்க. வேணாம் வேணாம் காசு வந்து வேணாம் ஆ. ப்ரோ, வேணாம் வேணாம், இதை பத்தி இல்ல பேசலாம். நடந்தது சொல்றேன். அவங்க சொல்ற அந்த பேரு ஈசிஆர் சரவணன். அதுல அவங்க வாயில நரிக்குறவர்கள்ன்ற பேரு கூட வரல. நரிக்குறவன் பேர் கூட யார் பிச்சை எடுப்பாங்களே சாட்டை எடுத்துங்கிறான். அவ்வளவுதான் அவனோட அரசியல் புரிதல், அவ்வளவுதான் அவனோட புரிதல். இந்த சமூகத்தை பத்தின புரிதல் அவ்வளவுதான். அவன் அது கூட மேட்ரு இல்லை. அதை விட முக்கியமானது அவன் என்ன சொல்றான்னா, ஈசிஆர் சரவணன் அவர்கள்லாம் வரக்கூடாதுன்னு 2000 ரூபாய் கொடுத்தாருன்னு உடனே ஒருத்தன் ட்ராக் பண்ணி இல்ல அதெல்லாம் பேசாதீங்கன்றான். அப்ப இந்த ஈசிஆர் சரவணன் அந்த நரிக்குறவர்களை தேட்டருக்குள்ள உள்ள விடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்பீச் வருது. ஆனா இதே ஈசிஆர் சரவணன் துப்புரவு பணியாளர்களுடைய காலை கழுவி பாத பூஜை நடத்துறாரு. அரசியல் பண்ண எவன் காலம் வேணாலும் கழுவி குடிப்பான் போல. அப்படி இல்ல, அது ஒரு பழமொழி அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் எங்களுடைய தராதர ஒண்ணு.